சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசி உப்புமா உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ஜவ்வரிசியை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும், ஓவராக ஊற்றக்கூடாது. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலையை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதையும் போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு, ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வறுத்த நிலக்கடலை அதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டுருங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக லெமன் ஜூஸ் ரொம்ப முக்கியம், கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா வெந்துடும், அதே சமயம் உதிரி உதிரியாகவும் இருக்கும். இதில் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் மசாலா. நான் இதில் ஃபைனலாக பொமக்ரேனேட்டும் வறுத்த நிலக்கடலையும் போடுறேன். இது டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம்.